விபீஷணனுக்கு விமர்சையாக பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. இலங்கை அரசனானான் விபீஷணன். விபீஷணன் ராமனை வந்து வணங்கி நின்றான். ராமன் அவனை வரவேற்றான். பின் அனுமனை நோக்கினான். அனுமா, அரசன் விபீஷணனுடைய உத்தரவு பெற்ற சீதையிடம் எல்லா விஷயங்களையும் தெரிவிப்பாய். அனுமனும் குதித்து கொண்டு சீதையை காண விரைந்தான். ஏழை, ஏன் பேச மாட்டீர்களா? அமைதியாக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீர்களே. அப்பா அனுமனே, கண்களை துடைத்து கொண்டாள் சீதை. பேச முடியவில்லை. உன்னுடைய வீரம், பக்தி, வினயம் யாருக்குண்டு? நீ இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை? அனுமன் இப்பொழுதுதான் சீதையை சுற்றியிருந்த அரக்கர்களை கண்டான். அவர்களை கண்டதும் அவனுக்கு கோபம் பொங்கியது. தாயே, உத்தரவு கொடுங்கள். உங்களை கொடுமைப்படுத்திய இவர்களை கொன்று போடுகிறேன். அப்பனே, பொறு. இவர்கள் என்ன செய்வார்கள்? சொல். அரசன் கட்டளையை நிறைவேற்றினார்கள். உலகில் தவறு செய்யாதவன் யார்? அனுமன் சீதையின் இந்த பேச்சால் அதிர்ச்சி அடைந்தான். உண்மைதானே? தாய்தான். நான் செய்த வினையை நான் அனுபவித்தேன் என்று சீதையை சொல்வது அவளது பெருந்தன்மை. தாயே, ராமனுக்கு என்ன செய்தி கொண்டு போக என்றான் அனுமன். ஒன்றுமில்லை, நான் அவரை காண விரும்புகிறேன், அவ்வளவுதான் என்றாள் சீதை. அனுமன் திரும்பி வந்து ராமனிடம் விஷயத்தை சொன்னான். ஏனோ தெரியவில்லை, ராமனின் முகம் கருத்தது. சிறிது நேரம் அவன் ஒன்றும் பேசவில்லை. விபீஷணா, சீதையை நீராட்டி சகல ஆபரணங்களையும் உடைகளுடன் அழைத்து வா என்றான் ராமன். விபீஷணன் சீதையை சென்று பார்த்தான். ராமனது விருப்பத்தையும் சீதையிடம் சொன்னான் அவன். இல்லை, நான் இப்படியே போக விரும்புகிறேன் என்றாள் சீதை. ஆனால் ராமனின் உத்தரவு தாயே, என்னை மன்னிப்பீர் என்றான் விபீஷணன். சீதையும் நீராடி புது ஆடைகள் அணிந்து சகல ஆபரணங்கள் அணிந்து சென்றாள். பல்லாக்கில் ராமனை காண விரைந்தாள் சீதை. சீதை வருவதை கண்டதும் ராமன் மனதில் சந்தோஷம், துக்கம், கலக்கம் எல்லாம் உண்டானது. வானரங்கள் கூட்டம் சீதையை காணக்கூடியது. எங்கும் குழப்பம். ராமன் யாரையும் விலக சொல்லவில்லை. ஆரியபுத்திரனே என்று சீதை ராமனின் கால்களில் விழுந்து அழுதாள். சத்ருவை வதம் செய்தேன்.